இருந்தது. அதனால பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு தான். அந்த அது மாதிரிதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா அவங்க இதை ஒரு காரணமா வச்சுட்டு அந்த மக்களை பிரிக்க பாக்குறாங்க. ஏன்னா அவங்க போட்டி போடுற நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு. திமுக போட்டி போடுற நம்பர்ஸ் குறைஞ்சதுன்னா அது அப்புறம் மெஜாரிட்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் இல்லையா? அதனால இவங்க அதிகமான நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா திமுக எங்களோட நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற மற்றபடி எங்களுக்கு திருப்தியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அதே மூச்சுல அதிக இடங்கள் கேட்பாங்க. அதே மாதிரி அதிகாரத்தில் பங்கும் கேட்பாங்க. அது எலெக்ஷனுக்கு பின்னாடி திமுக மெஜாரிட்டி வரல வச்சுக்கோங்களேன், அப்ப அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்த முன்னாடி வைப்பாங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில் கீழே இருக்கு, தர்கா மேல இருக்கு சார். சிக்கந்தர் ஒருத்தர் தர்கா மேல இருக்கு, அதனால சிக்கந்தர் மேல பாஜக RSS அது அவங்க இந்து இது கிடையாது. அவங்க இந்துத்துவா ஆக்சுவலா இந்துத்துவா சைவம் வைணவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மதங்கள் அவங்க இந்துத்துவா நிறைய ஒரே குப்பியில அடைக்கிறாங்க. ஆக்சுவலா பிராமணர்களுக்கு அது சௌரியமான விஷயங்கள், அது இந்துக்களுக்கு சில பேருக்கு சில பகுதிகளுக்கு சௌரியமான விஷயங்கள் எடுத்துட்டாங்க. வரி நம்ம தமிழருடைய பரம்பரை கலாச்சாரத்துல கண்டிப்பா இருக்கு. ராதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியா விசிக அதுக்கப்புறமா CPM போன்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே நாங்க கூட்டணியில சீட் அதிகமா கேட்போன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விசிக சார்பில் பாத்தீங்கன்னா மதசார்பின்மை ஒரு பேரணி நடத்துறாங்க திருச்சியில். அது குறித்து திருமாவளவர்கள் பேசுறாரு. அதுலயுமே சொல்றாரு, இது கூட்டணிக்காகவோ தேர்தலுக்காகவோ நம்ம பண்ணல, இந்த மதசார்பின்மையை நம்ம இது பண்றதுக்கான ஒரு நிரூபிக்கிறதுக்கான ஒரு தேவையோ கட்டாயமா ஏற்பட்டிருக்கு வக்பு சட்டம் குறிப்பிட்ட பல விஷயங்கள்னால அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசுறாரு. ஆனாலுமே நாங்களும் அதிகமா கேட்போன்ற மாதிரி விஷயங்களும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் திமுக நெருக்கடியை ஏற்படுத்துமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி இந்த மதசார்பின்மை பேரணியை விசிக நடத்துறதுக்கு தேவை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா திமுக கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்கள் கேட்பாங்க சார். அது மதிமுக போன்ற கட்சிகள் தனி சின்னத்தில் கூட போட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது எவ்வளவு தூரம் திமுக அதை அகாமடேட் பண்ணும் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கக்கூடிய யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க போட்டி போடுற நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சுமோ, திமுக போட்டி போடுற நம்பர்ஸ் குறைஞ்சதுன்னா அது அப்புறம் மெஜாரிட்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் இல்லையா? அதனால இவங்க அதிகமான நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க நம்பர்ஸ் குறையும். அதனால திமுக எந்த அளவுக்கு அதுல ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. சோ அதனால போன வாட்டி அவங்க 159 போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வாட்டி குறைஞ்சபட்சம் 150 அவங்க போட்டி போடுவாங்க. சோ அதனால இவங்க 3 எலெக்ஷன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அடிப்படையில இவங்க ஏன் இணைஞ்சிருக்காங்கன்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியில தான் இணைஞ்சிருக்காங்க. சோ அது ஒரு மதச்சார்பற்ற அணியா இருக்கு. ஆக்சுவலா மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியா இருக்குது ஆக்சுவலா. சோ அப்படி இருக்கும்போது இவங்க இடங்கள் கேட்கறது அவங்களோட உரிமை. அப்புறம் பேச்சுவார்த்தையில அது தீர்மானிக்கிறது. அது திமுகவை பத்தி சண்முகம் என்ன பேசுறாரு, CPM சண்முகம், திமுக எங்களோட நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற மற்றபடி எங்களுக்கு திருப்தியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அதே மூச்சுல அதிக இடங்கள் கேட்பாங்க. அதே தான் தொடர்ந்து திருமாவளவன் சொல்றாரு. அவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலுமே அந்த கூட்டணியில இருந்தா வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. எதிர்க்க ஒரு பலமான வெளில போறோம் 2 பேரும் சொல்லவே அது அதிகாரங்கள் கேட்போம் தான் சொல்றாங்க. அது திமுக என்ன நினைக்கிறாங்க, அவங்க அதிகாரங்கள் கேட்கறது இயல்பான ஒரு விஷயம். ஒரு கட்சி தங்களை வளர்த்துக்கிறதுக்கு விரும்புறாங்கல்ல. 2011 இந்த மாதிரி விஷயம் அது மாதிரி கேட்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி அதிகாரத்தில் பங்கும் கேட்பாங்க. அது எலெக்ஷனுக்கு பின்னாடி திமுக மெஜாரிட்டி வரல வச்சுக்கோங்களேன், அப்ப அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்த முன்னாடி வைப்பாங்க. அதுவும் வைப்பாங்க. ஏன்னா இது பழைய காலம் மாதிரி கிடையாது. இப்ப எல்லாருமே கான்சியஸா மாறிட்டாங்க. அதிகாரத்தில் பங்குன்றது ரொம்ப புரியா இருக்காங்க. சோ அதனால அதிகமான சீட்டு கேட்கறதோ அதிகாரத்துல பங்கு கேட்கறதோ இன்னைக்கு காலத்தின் கட்டாயமா மாறிடுது ஆக்சுவலா. அதனால திமுக எப்படி சமாளிக்க போகுதுன்றதுதான் முக்கியமான விஷயம். அதே சமயம் திருச்சியில நீங்க சொல்ற மாநாடு இருக்குல்ல, அது கண்டிப்பா தேவை இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சுதான் அவங்க முருகன் மாநாடே நடத்துறாங்க 22ஆம் தேதி. அவங்க நோக்கம் என்னன்னா மத ரீதியா மக்களை குணப்படுத்துறதுதான். திருப்பரங்குன்றம் மக்களே என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். ஏன்னா அந்த மலையில 600 வருஷமா அந்த தர்கா இருக்கு. அந்த தர்கால ஆடு மாடு கோழி எல்லாம் எப்பவும் பலிட்டு தான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில் கீழே இருக்கு. குறிப்பா தமிழர்களோட பண்பாடுல குலதெய்வ வழிபாடுல பலி இல்ல, தர்கா மேல இருக்கு சார். சிக்கந்தர் ஒருத்தர் தர்கா மேல இருக்கு, அதனால சிக்கந்தர் மலை கோவில் கீழே இருக்கு. ஆக்சுவலா
கோவில் மேல இல்ல, அங்க கருப்பசாமி கோவில் அந்த சைடுல மேல சரிவுல இருக்குன்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. இல்ல ஆனா தமிழர்களோட பண்பாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுல பலி கொடுக்கறது சாதாரண விஷயம் தான். ஏதோ ஒரு பெருசா விஷயம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பலியிடுறது வந்து சாதாரண விஷயம். அது வந்து ரொம்ப காலமா இருக்கு. அது கண்ணப்பா நாயர் இல்ல, பெரிய புராணம் எடுத்துட்டோம்னா கண்ணப்பா நாயர் ஆகட்டும் சரி, இன்னும் 2-3 பேர் கொடுத்ததுலாம் அதுல இருக்கே சார். இருக்கு. சோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த அப்பூட்டியடிகள் நினைக்கிறேன் ஆடு மாடு கோழி பலியிடுறத தடை பண்ண ஜெயலலிதா எலெக்ஷன்ல தோத்தாங்க 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்தாங்க 2004. சோ அதனால இதெல்லாம் வந்து இந்து கஸ்டம்ஸ்ல இருந்திருக்கு. ஆனா பாஜக RSS அது அவங்களுக்கு இந்து இது கிடையாது. அவங்க வந்து இந்து ஆக்சுவலா இந்துத்துவா வந்து சைவம் வைணவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மதங்கள் அவங்க வந்து இந்துத்துவா நிறைய ஒரே குப்பியில அடைக்கிறாங்க ஆக்சுவலா. சோ அதனால நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருக்க தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பழக்க வழக்கத்துல பலி கொடுக்கிற விஷயங்கள் இருக்கு. ஆடு மாடு கோழி பலி கொடுக்கிற விஷயங்கள் இருக்கு. கிராம தேவதைகளுக்கு பலி கொடுக்கிற விஷயங்கள் இருக்கு. கிராமத்துல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு ஆடு பலி கொடுக்கிற விஷயங்கள் இங்க இருக்கு. அதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது இந்த பலி கொடுக்கிற விஷயத்த வந்து கையில எடுத்துட்டு ஏதோ ஆடு கறி சாப்பிட்டா மலை மேல கறியை சாப்பிட்டான்னு ஒரு விஷயத்த வச்சுட்டு அது சிக்கந்தர் மலை இன்னைக்கு அழைக்கிறாங்க. சிக்கந்தர் அது தொடர்ந்து பல வருஷங்கள் அழைச்சிட்டு இருக்காங்க சார். அதனால வந்து அங்க மேல சிக்கந்தர் ஒரு சமாதி இருக்கு, தர்கா இருக்கு. அதனால அந்த சிக்கந்தர் அழைக்கிறாங்க வச்சுக்கோங்க. சோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இதை ஒரு காரணமா வச்சுட்டு வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வந்து அந்த பகுதி மக்களை பிரிச்சு ஓட்டு வாங்குறதா இதோட வேலை. பாஜக வேலை. அதை எதிர்த்துதான் இவங்க பண்றாங்க. ஆக்சுவலா அது அவங்க அங்க பண்ற மதுரையில பண்றாங்க, இவங்க திருச்சியில என்ன பண்றாங்க. அது என்னன்னா ஒரு முருகர் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு அதை ஒண்ணு சொல்றாங்க. ஆனா முருகரே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி திருமுருகாற்றுப்படையில நினைக்கிறேன் மரி அறுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுல மரி அப்படின்றது ஆடு, முருகருக்கே ஆடை வந்து பலி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காலத்துல அதெல்லாம் பண்ணிருக்கலாம் சார். அந்த காலத்துல வந்து மனிதனுடைய நாகரிகம் வந்து அந்த ஆடு மாடு சாப்பிடறத உள்ளடக்கிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன் பிராமணர்களே யாகத்துல வந்து சாப்பிட்டாங்க, பசுவை போட்டாங்க, குதிரையை போட்டாங்கன்ற மாதிரி விஷயம். அஸ்வமேத யாகம்ன்றதே 1928 ஒரு யாகம் இருந்தது கும்பகோணத்துல சங்கரமடத்துல. அந்த யாகத்துல வந்து பசுமாட்டோட யாகத்துல போட்டு அந்த கறியை வந்து பிராமணர்கள் சாப்பிட்டாங்கன்னு விகடன்ல அதை கண்டிச்சு ஒரு தலையங்கமே அப்ப எழுதினாங்க 28 நினைக்கிறேன். அதனால வந்து இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. ரிக்வேதத்துல இருக்கு. இந்திரருக்கு வந்து பாத்தீங்கன்னா படையிலேயே வந்து பாத்தீங்கன்னா காளையோட கறி இதெல்லாம் இருக்கு. இப்போ நடுவுல இடைப்பட்ட நேரத்துல இதெல்லாம் வந்து இந்து மதத்துல வந்து புத்தருக்கு பிறகு புத்தருக்கும் அமைந்தது இந்த புத்தருக்கு பிறகு வந்த விஷயங்கள் தான். அதுல வந்து பிராமணர்களுக்கு அது சௌரியமான விஷயங்கள், அது இந்துக்களுக்கு சில பேருக்கு சில பகுதிகளுக்கு சௌரியமான விஷயங்கள் எடுத்துட்டாங்க. பலியிடுறது வந்து நம்ம தமிழருடைய பரம்பரை கலாச்சாரத்துல கண்டிப்பா இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க வந்து சிக்கந்தர் மலையில வந்து ஆடு கோழி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நேற்று திருவண்ணாமலையில யாரோ உள்ள உட்காந்து நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு அதான் சொல்றேன். பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்து அவனும் பிரியாணியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இறைச்சி கடையெல்லாம் நார்மல் இறைச்சி கடையை போல் இருக்கு. அதனால பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. பாயிண்ட் என்னன்னா வந்து அங்க வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு போயிட்டு வச்சு ஓட்டு வாங்குறதுதான் பாஜக நோக்கம். அதை எதிர்த்து வந்து பாலிடிக்ஸ் பண்றது இது இவரோட நோக்கம். யாரு பாலிடிக்ஸ் பண்றது இல்ல, உண்மையிலேயே மக்களுக்கு உணர்த்தி பாஜக வந்து மக்களை பிளவுபடுத்துது. ஏற்கனவே இந்த மாட்டு இறைச்சி சார்ந்த விஷயங்கள் நடந்தப்ப 2015-16 எனக்கு சரி ஞாபகம் இல்ல, மாட்டு இறைச்சி சாப்பிட்டதா கொல்லப்பட்ட சம்பவங்கள் வட இந்தியால அதிகரிக்கிறப்போ மாட்டு இறைச்சி ஒருத்தர் கொண்டுட்டாங்க சார். முதல்ல ஒரு முஸ்லீம் வந்து மாட்டு இறைச்சி வச்சிருந்தாங்க 2017-18 கொண்டுட்டாங்க சார். அப்போ மாட்டு இறைச்சி திருவிழான்ட்டே ஒண்ணு விசிகா ஒண்ணு நடந்துச்சு, நடத்தினாங்க. மாட்டு இறைச்சி வச்சிருந்தாங்க, ஒரு சின்ன பசங்களை அடிச்சு கொண்டாங்க, சின்ன குழந்தைங்க, பல விஷயங்கள் இருந்தது. அதனால பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு தான். அது மாதிரிதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா வந்து அவங்க வந்து இதை ஒரு காரணமா வச்சுட்டு அந்த மக்களை பிரிக்க பாக்குறாங்க. அது மத சார்பற்ற ஒரு ஆட்சி கட்சி நடத்துற விசிகா வந்து அதை எதிர்த்து வந்து இதை பண்றாங்க. அது நிச்சயமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதை பண்றாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க பொண்ணான எடுத்துக்கு வந்து பதிவு பண்ணிட்டு தேங்க்யூ.